சாக்லேட் சிரப் ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலேயே பண்ணி எடுக்க முடியும். கடையிலேருந்து வாங்க வேண்டிய தேவையே கிடையாது. வெறும் 3 இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் போதும். கொக்கோ பவுடர், பால், அதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக ஜீனி, அவ்வளோதாங்க. இந்த 3 இன்க்ரீடியன்ட் வச்சு சூப்பராக சாக்லேட் சிரப் நம்ம கடையிலேருந்து வாங்குற மாதிரியே வீட்டில் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கொஞ்சம் அகலமாக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கப்பில் 1 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி அடுத்ததாக 1/3 கப்பில் 1 கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஜீனியும் கொக்கோ பவுடரையும் நல்லா ஒரு தடவை ஒரு விஸ்கு வச்சு அதை நல்லா சேர்த்து விட்டுக்கலாம். ஏன்னா இதில் சின்ன சின்ன லம்ப்ஸ் மாதிரி இருக்கும். அதெல்லாமே இந்த மாதிரி வச்சு உடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம பால் சேர்த்தோன்னா ஈஸியாக உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 500 ml அளவுக்கு பால் எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. இப்போ அதை சேர்த்து நல்லா அந்த ஜீனியும் கொக்கோ பவுடரும் நல்லாவே மிக்ஸ் ஆகி வந்துடணும். அதுக்காக கொஞ்சம் நம்ம ஸ்பீடாகவே நம்ம ஒரு விஸ்கை வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணோன்னா உங்களுக்கு நல்லா அது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடணும். ஜீனி சுத்தமாக நம்ம அடுப்பில் வைக்கிறப்போ சுத்தமாக இருக்கவே கூடாது. அதை நல்லாவே மிக்ஸ் ஆக்கி எடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. அடுத்து ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குதா. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மில்கையும் கொக்கோ பவுடர் மிக்ஸையும் சேர்த்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம பண்ணுறப்போ நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு இது நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு மாதிரி சின்னதாக உங்களுக்கு அந்த கெட்டியாகி வர கன்சிஸ்டன்சியில் நீங்கள் மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணாலே உங்களுக்கு கரெக்டாக வரும். ஃபர்ஸ்ட் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். பரவாயில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கலர் ரொம்ப லைட்டாக தான் இருக்குது. ஆனால் இது நம்மளுக்கு நல்லா அந்த ஹார்ஷேஸோடலாம் நம்மளோட சிரப் வாங்குவோம்ல அதே மாதிரியே அந்த டெக்ஸ்டர்லேயே உங்களுக்கு இது கிடைக்கும். இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்து குக் பண்ணால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. உங்களுக்கு அது பார்த்தாலே தெரியும். அந்த லைட் கலர்லாம் மாறி கொஞ்சம் டார்க் ஆகிருச்சு. நல்லா திக்காகி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணோம். இது பண்ணிகிட்ருக்கப்பயே ஒருத்தராக வருவாங்க. அதனால தான் இப்போ 2 ஸ்பூன் எடுத்து நான் ஒரு பிளேட்டில் போட்டு கொடுத்தேன். இப்போவே கரெக்டாக ஒரு மாதிரி அந்த சாக்லேட் சிரப்போட டெக்ஸ்டர் வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி எடுத்திங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு அந்த சாக்லேட் சிரப்போட கன்சிஸ்டன்சி வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் லூஸாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் திக்காகி வரணும். அதுக்காக இன்னும் ஒரு 2 to 3 நிமிஷம் வச்சிங்கன்னா நமக்கு அந்த சாக்லேட் சிரப்போட கரெக்டு டெக்ஸ்டர் கிடச்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் திக்காயிருச்சு. இந்த கன்சிஸ்டன்சி போதும் நம்மளுக்கு. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப திக்காகவும் இல்லை, ரொம்ப லூஸாகவும் இல்லை, அந்த மாதிரி வேணும் நம்மளுக்கு. இல்லை உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு கூட ரொம்ப திக்காயிருச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் பால் சேர்த்து கொஞ்சமாக பால் விட்டுட்டு நீங்கள் அதை லூஸாக்கி எடுத்துக்கலாம். இல்லை ரொம்ப லூஸ் ஆயிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் அடுப்பில் போட்டு கொஞ்சம் திக்காக்கி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறமேட்டு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு வெளியில் இறக்கி வச்சதுக்கப்புறமேட்டு இது கொஞ்சம் கூலாகி வர்றது வரை நம்ம இடையில இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டி வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த ஆடை மாதிரி கெட்டி வர ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரி வரக்கூடாது. அதனால் இடையில மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போது உங்களுக்கு இருந்த அந்த சூட்டில் அந்த பேனோட சூட்டில் இன்னும் கெட்டியும் ஆகாது. நம்ம எந்த கன்சிஸ்டன்சியில் இறக்கி வச்சோமோ அதே மாதிரியே இருக்கவும் செய்யும். இது உங்களுக்கு ஒரு 15 to 20 டேஸ் வரை தாராளமாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். வெளியில் வைக்க வேண்டாம். பால் சேர்த்துருக்கிறதுனால ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கிளாஸ் கண்டெய்னர்லேயோ இல்லாட்டி ஒரு ஸ்டீல் கண்டெய்னர்லேயோ போட்டு வச்சுக்கலாம். நம்ம பிரெட் கூட அந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். எல்லாருக்குமே தெரியும். நம்ம வீட்டில் இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம இதில் எந்த ப்ரிசர்வேட்டிவோ எதுவுமே நம்ம சேர்க்குறதில்ல. அதனால் தைரியமாக பசங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுவோம், சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ரீத்தூஸ் மெனு. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.